ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சுஜிஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சுஜிஸ் ஹோம் குக்கிங்கோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்பவே டேஸ்டியான ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு புதினா சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபியை பார்த்துனா டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க, எப்போ வேணால் யூஸ் ஆகும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு அண்ட் ஒரு 4 கிராம்பு அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு போட்டுக்கலாம். 2 பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எவ்வளோ கொத்தமல்லி தழை எடுக்கிறோமோ அதுக்கு டபுள் மடங்காக வந்து புதினாவில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை எடுத்திருந்தேன், அதனால் 2 கைப்பிடி அளவு வந்து புதினா எடுக்கிறேன். இப்போ இது கூடவே வந்து ஒரு 7-8 பல் பூண்டு தோல் உரிக்காமலே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஆயில் நல்லா ஹீட்டாகி வரும்போது கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைச்சிக்கலாம். அது கூடயே ஒரு 4 கிராம்பு, 2 பட்டை அண்ட் பொடியை நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே கட் பண்ண 2 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 3 பழுத்த தக்காளியை இந்த மாதிரி, நான் வந்து சின்ன தக்காளியில் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்தேன்னா 1.5 தக்காளி இல்லை 2 ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிய வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு, நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா அந்த கிரேவியோடு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா எண்ணெயிலேயே வேக விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலா பேஸ்ட் வந்து எல்லா சிக்கன்லேயும் பிடிக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து சிக்கனோடு சேர்ந்து அந்த மசாலா கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான மசாலா பொடிஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா மசாலாவும் சிக்கனில் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போ உங்களுக்கு வந்து புதினா சிக்கன் வந்து நல்லா க்ரீன் கலராக தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சிக்கன் நீங்கள் மசாலா பேஸ்ட் அரைக்கும் போதே வந்து உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டு இந்த மசாலா பொடியெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மசாலா வாசனை பிடிக்கும், டேஸ்ட்டு பிடிக்குங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாமல் க்ரீன் கலரில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த மசாலா பொடியும் ஆட் பண்ணாமல் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வரும். உங்களுக்கு கிரேவி மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா ட்ரை கிரேவியாக வேணும் அப்படின்னா நல்லாவே நீங்கள் வந்து இது பண்ணி விட்டுக்கலாம், ட்ரையாக விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஃபைனலாக வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி மறுபடியும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ அவ்வளோதான், டிஷ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சிக்கன் நல்லா சாஃப்டாக குக்காகி வந்திருக்கு. இப்போ இது மேலே கொத்தமல்லி தழை தூவி இப்போ இது எல்லாத்தையும் கலரி விட்டுட்டு நான் இன்றைக்கி கிரேவி டைப்பில் செஞ்சுருக்கேன். நீங்கள் இதை விட ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுருங்க. செம்ம டேஸ்டியான புதினா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோஸ் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அனைவருக்கும் நன்றி.